எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி. கலச மீடியா அன்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம நிறைய சித்தர் கோயில்களை பற்றி கலச மீடியாவில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க கோயில் ஸ்ரீபெருமந்தூர் பக்கத்தில் இருக்க பரஞ்சோதி பாபா. சென்னையில் இருக்க வடபழனி முருகர் கோயில் வாசலில் தான் ஐயா அவர்களோட பக்தர்களுக்கு ஆசி வழங்கிட்டு இருந்தார். அவரோட உத்தரவின் பேரில் அவரோட பக்தர்களால் எழுப்பப்பட்ட ஜீவசமாதி கோயில் தான் ஸ்ரீபெருமந்தூரில் உள்ள பால்நல்லூரில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஜீவசமாதியில் பார்த்திங்கன்னா நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. நீண்ட நாளாக கேன்சரால் அவதிப்பட்ட ஒரு பெண்மணிக்கு இந்த ஜீவசமாதிக்கு வந்ததுக்கப்புறமா பரிபூரணமாக குணமடைஞ்சிருக்காங்க. அது என்ன விவரம்ன்றது நம்ம இப்போ ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பிராமணர்கள் பார்த்திங்கன்னா ஜீவசமாதி மேலே நம்பிக்கை இருக்காது. அவங்க அவங்களோட வழிபாடு முறைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி இருந்தும் ஒரு பிராமணர் இங்கே ஐயா கிட்ட வழிபட்டு அவரோட வேண்டுதல் நிறைவேறினது காரணமாக அவரோட காரை இங்கே கோயில் பணிகளுக்காக விட்டுட்டு போயிருக்க அற்புதமும் இங்கே நடந்து. இன்னொரு பெண்மணி ஒருத்தர் தன்னோட கணவரை காணாமல் போய் ரொம்ப வருத்தத்தில் இருந்திருக்காங்க. யாரோ சொல்ல கேட்டு இந்த கோயிலுக்கு இங்கே ஐயா கிட்ட பிரார்த்தனை வச்சுருக்காங்க. அவங்க பிரார்த்தனை பண்ணதுலேருந்து அடிக்கடி இந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. ஒரு நாள் அவங்க காணாமல் போன கணவரை இதே கோயிலில் சந்தித்த அதே நிகழ்வும் இங்கே நடந்திருக்கு. இது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த பக்தர்களுக்கும் ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. பெரும்பாலும் சினிமா துறையை சேர்ந்தவங்க தான் இங்கே போகிறதா இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. ட்ரம்ஸ் மணி, இளையராஜா, விவேக் அவர்களுக்கு இவர் ஆஸ்தான குருவாக இருந்திருக்காரு. நீண்ட நாளாக ஐயாவோட காலில் ஆறாத புண்கள் இருந்திருக்கு. இதை பார்த்துக்க சொல்லி கூட இருந்தவர்கள் வலியுறுத்தி இருக்காங்க. ஐயா வேண்டான்னு மறுத்து இருக்காரு. இருந்தும் கூட இருக்கவங்க எல்லாம் உடம்புக்கு கெடுதல் வரும், நீங்கள் பார்த்துக்கணும்னு கட்டாயப்படுத்தி மருத்துவம் பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்த சமயத்தில் ஒரு மருத்துவர் அந்த புண்களுக்கு மருந்துகள் வச்சுருக்காரு. மருந்துகள் வைக்கும்போது அதுக்குள்ளே சின்ன சின்ன புழுக்கள் இருந்திருக்கு. சின்ன சின்ன புழுக்களை எடுத்து வெளியே விடும்போது ஐயா கோவப்பட்டு சத்தம் போட்டிருக்காரு. எதனால் கோவப்படுறாங்கன்னு அந்த மருத்துவர் கேட்டதுக்கு ஐயா சொல்லியிருக்காரு, இந்த புழுக்கள் வெளியே போனால் செத்துடும், அதுக்கு உணவு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த புழுக்களுக்கு தன்னோட உடம்பையே அவர் உணவாக கொடுக்க நினைக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் ஜீவகாருண்யம். எந்த ஒரு உயிருக்கும் நம்ம தீங்கு விளைவிக்காமல் வாழணும், அதுதான் ஜீவகாருண்யம். ஐயா ஜீவகாருண்யம் ஜோதியே இறைவன் சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த நெறிமுறைப்படியே அவர் வாழ்ந்திருக்காரு. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பக்தர்கள் நம்புகிற அளவுக்கு ஒரு பெரிய மகானா இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறாருன்னு நம்பப்படுது. வடபழனி சத்குரு பரஞ்சோதி பாபாவின் பால்நல்லூரில் அமைந்துள்ள ஜீவசமாதியின் அற்புதங்களை மதிப்பிற்குரிய திரு சுப்பிரமணிய ஐயா அவர்கள் தங்கள் பக்தர்களுக்காக சொல்வதை கேட்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. ஐயாவின் அற்புதங்களை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய ஐயாவோட அன்பர்கள் நிறைய பேர் ஐயாவோட அற்புதங்களை சொல்லியிருக்கிறாங்க. இதை சார் அதில் ஒன்று ரெண்டு என்னால் எனக்குள்ளே ஏற்பட்ட சில அனுபவங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். என்னோட அண்ணோட ஒய்ஃப் அண்ணி அவங்க கிட்டத்தட்ட ஒரு உடம்பு சரியில்லாமல் 6 மாதமாக படுத்த படுக்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. கடைசியில் டாக்டருங்க இனிமேல் காப்பாற்ற முடியாது, எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் அந்த நேரத்துக்கு எனக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க டாக்டரு, நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறான். அவங்க ஈரோட்டில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அப்போ ஐயா கிட்ட போய் நான் அனுமதி கேட்குறேன், ஐயா அந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு வரேங்க. அப்போ ஐயா எந்த ஊருக்கு போகிறாரு இவர், போயிட்டு காலைல வாங்க அப்படின்னு. இல்லைங்க ஐயா நீங்கள் நைட்டு நான் சொன்ன கேள்வி, நீங்கள் போய் காலைல வா அப்படின்னாரு. நான் காலையில் வந்துட்டேன், ஒரு 7 மணிக்கெலாம் வந்துட்டேன். வந்தோடனே வண்டி போட்டு உட்காந்து அவர்கிட்ட விண்ணப்பமாக வச்சேன். அப்போது அவங்க பேரை சொல்கிறார் ஐயா. யார் அது? தனலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி பேரை சொல்கிறாரு. சொல்லி ஓஹோ அவருக்கு என்ன வேணும் அண்ணியோ அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசாமல் தவத்தில் போயிட்டார். நானும் அப்படியே உட்காந்துருந்தேன். திடீர்னு கதவை சாத்த சொன்னார். கதவை சாத்தினேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கதவை திறக்க சொன்னார். வெளியே போய் ஆகாயத்தை பாட்டு என்னென்னமோ சொல்லி திட்டினார். திட்டி முடிச்சுட்டு வெளியே உள்ளே என்னை கைக்கெல்லாம் கழுவிட்டு வர சொன்னார். அப்படி ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சு அவரும் கைக்கெல்லாம் கழுவிட்டு ஒரே ஒரு பிஸ்கட் கொடுத்தாரு. இதை கொடுங்க அப்படின்னாரு. அந்த ஒரு பிஸ்கட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நான் ஈரோடு போகிறேன். எத்தனை காலை 7 மணி நேரம், நைட்டு 11 மணி ஆச்சு நான் போய் சேர்றதுக்கு. அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போனோன்னே எனக்கு அந்த காரை அனுப்பிவிட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் போனோன்னே அவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க.
அப்படி உயிர் வந்து இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு. எங்கள் ரிலேஷன் வந்தவங்க எல்லாம் பால் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தராக வந்து ஒரு பால் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நானும் போய் என்ன பண்ணேன், அந்த பிஸ்கட்டை எடுத்து அந்த கிளாஸில் போட்டு வச்சு நல்லா ஸ்பூனை போட்டு நல்லா அடிச்சுட்டு அவங்களுக்கு அந்த வாயை பல்லை நீக்கிட்டு ஒரு 10 ஸ்பூன் கொடுத்தேன். கொடுத்தாங்க, குடித்தாங்க. கொடுத்து முடிச்சிட்டோன்னே அப்படியே கண்ணில் மட்டும் போகுது, பேச்செல்லாம் கிடையாது அவங்களுக்கு சுத்தமாக. அப்போ அவங்க எங்கள் ரிலேஷனை போனவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிஸ்சார்ஜ்லாம் பண்ணிட்டோம், ஆம்புலன்ஸ் வச்சிட்டோம், எடுத்துகிட்டு போயிடலாம். நான் வேலூர் எடுத்துகிட்டு வரணும் அவங்கள. அப்போது நான் சொன்னேன், இன்றைக்கி ஒரு நாள் இருக்கட்டும், இருந்துட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகிறேன். இல்லை டிஸ்சார்ஜ்லாம் பண்ணியாச்சுன்னா. அப்போ நான் டாக்டர்கிட்ட போய் இன்றைக்கி ஒரு நாள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு இன்றைக்கி ஒரு நாள் இருக்கட்டும் ஐயான்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்ட்டார். அப்போ நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், என்னங்க என்ன கண்டிஷன்? அவ்வளோதாங்க, இனிமேல் இறைவன் செயல், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப இதாகி போச்சு அப்படின்னாரு. சரி ஓகேன்ட்டு அவங்க பொண்ணுடைய அங்கே அண்ணன் பொண்ணோட வீடு இங்கே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான். அப்போ நைட் எல்லா ரிலேஷன்ஸும் வந்துட்டாங்க. என்னையை திட்டிக்கிட்டு இருக்காங்க, போனால் இந்நேரம் போயிருப்போம், வீட்லையாவது போய் உயிர் போயிருக்கும், இங்கே உண்டவன் எதப்பா பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணுறான்னு என்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் பேசாமல் மொட்டை மல்ல உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தவம் பண்ணி ஐயாட்ட கேட்குறேன், என்னங்கய்யா நீங்கள் கொடுத்த மாதிரி கொண்டாந்து கொடுத்துட்டேன், நிலைப்பாடை கொஞ்சம் காட்டுங்கயான்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். உடனே ஐயா வந்து எங்கள் அண்ணி சமணங்கால் போட்டு உட்காந்து ஒரு ஸ்டீல் டம்ளரில் ஏதோ குடிக்கிற மாதிரி காட்டினார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். காலையில் 7 மணிக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது. யார் பண்ணுறாங்கன்னா அவங்களே பண்ணுறாங்க, எனக்கு பசிக்குது கஞ்சி எடுத்துகிட்டு வாங்கன்னு. ரிலேஷன்லாம் அடித்து பிடிச்சிட்டு ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போனால் எந்திச்சு நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி சமணங்கால் போட்டு கட்டில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் கஞ்சி எடுத்துகிட்டு போனோம், கஞ்சி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் அது எப்படி காட்டினாரோ அதே மாதிரி கிளாஸில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன பார்த்தோன்னே கேட்குறாங்க, என்ன தம்பி எப்போ வந்தீங்கன்னு கேட்குறாங்க. நான் இட்டு வந்தேன் நீ அப்படின்னு. அப்புறம் சரி அவங்களுக்கு அந்த என்ன ஆச்சு, டிபி அட்டாக் ஆயிடுச்சு ரொம்ப. அப்போ ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னது, இல்லை நான் மெட்ராஸ் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஆம்புலன்ஸில் கொண்டு போய், ஒன்றும் வேணாம் நான் ட்ரெயின்லேயே கூப்பிட்டு போகிறேன்னு ட்ரெயினில் புக் பண்ணி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் விடிய காலம் 5:30 மணிக்கு வந்து இறங்குறோம். அப்போது அதுக்கு முன்னாடி அந்த சானிட்டோரிட்டி டிபி ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்ச ஒருத்தர் மூலிமா பேசி அங்கே அட்மிஷன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக கால் டாக்ஸியை கூப்பிட்றேன். ஒரு கால் டாக்ஸி 6 மணிக்கு கால் டாக்ஸி ஒன்று வருது. ஐயா ஃபோட்டோ வச்சு மாலை போட்டு ஊதுபத்தி கொளுத்தி அந்த கால் டாக்ஸி ஒன்று வருது. அப்போ அந்த கால் டாக்ஸியில் உள்ள அவர்கிட்ட கேட்குறாங்க, நான் கேட்கல, என் கூட வந்தால் கேட்க, இவர் எப்படி தெரியும் ஐயா ஒன்று. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு ஆக்சிடெண்ட், எனக்கு ஃபைனல் கார்டு உடஞ்சிருச்சு, அது ஆப்ரேஷன் பண்ணால் என்னால் நடக்க முடியாது சொன்னாங்க. அப்போ பக்கத்து பெட்டில் இருந்தவர், இங்கே வடப்பள்ளியில் பாபா இருக்கார் போய் பாருங்கன்னு சொன்னார். போய் பார்த்தேன். ஒரு சாத்து கொடுத்து ஜூஸ் போட்டு சாப்பிடுன்னு சொன்னார். அதை சாப்பிட்டேன், இது வரைக்கும் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னாரு. அப்புறம் திரும்ப கொண்டு போய் உங்களை அட்மிஷன் பண்ணி ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. இன்றைக்கி 87 வயசாகிடுச்சிங்கய்யா. திடகாத்தமாக முன்னே விட பல மடங்கு இது நல்லா இருக்கிறாங்க. லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னே கூட அவங்கள பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் இது இந்த மாதிரி சொல்லணும், நிறைய சொல்லிட்டு போகலாம் அற்புதங்கள். இது ஒரு மிகப்பெரிய நான் நேரடியாக பார்த்த அனுபவம், மிகப்பெரிய அனுபவம். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஐயாவோட அனுபவங்கள்லாம் சொல்லிகிட்டே அது கதை மாதிரி சொல்லிட்டு போகலாம். ஏன்னா இது எல்லாம் சொல்கிறத விட அதுதான் என்னோட இதுவே, அதுதான் அவங்க பண்ணிட்டு போயிட்டாரு. அப்புறம் இங்கே வந்து பௌர்ணமி அமாவாசைக்கு இரவு 12 மணிக்கு பூஜை நடக்கும். அன்பர்கள் நிறைய பேர் வருவாங்க. இங்கே எப்படி ஒரு 300-400 பேர் பேர் நைட்டு பூஜைக்கு வருவாங்க. ரொம்ப சிறப்பாக நடக்கும். 8 மணிக்கு ஒரு பூஜை இருக்கும். அது முடித்தோன்னே அன்னதானம் நடக்கும். அதுக்கு பிறகு 12 மணிக்கு 11 மணிக்கு அபிஷேகம் பண்ணி 12 மணிக்கு ஜோதி ஏற்றுவோம். வெளியே பூஜை இருக்கும், சிறப்பாக நடக்கும். அமாவாசைக்கு அதே போல் தான். அன்பர்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டு பயன்படுங்க, ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மற்றபடி எப்படி இங்கே வரணுமென்னா, ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து உங்களுக்கு மினி பஸ் இருக்குது, ஸ்ரீபெரும்புத்தூர் டு பால்நல்லூர். அதில் வந்து பாபா கோயில்னு கேட்டிங்கன்னாவே அங்கே கோயில் பக்கத்துலேயே வந்து இறக்கிடுவாங்க. அது 1 ஹவருக்கு ஒரு முறை தான் அந்த பஸ் இருக்குது. மற்றபடி அப்படி லேட் ஆகுதுன்னா நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து தாம்பரம் போகிற பஸ்ஸு, உரக்கடம் வழியாக தாம்பரம் போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா வள்ளத்தில் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ஷேர் ஆட்டோ இருக்கும். 20 ரூபா 10 ரூபா 20 ரூபா வாங்குவாங்க. நேராக பாபா கோயில்னா கொண்டாந்து இறக்கி விட்ருவாங்க. இதுதான் வழி தடங்கள் வர்றதுக்கு. ரொம்ப சந்தோஷம். இனியும் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். அடுத்த வர இனி ஐயாவோட அற்புதங்கள் சரி, நல்ல விஷயங்களும் சரி, நம்ம பகிர்ந்துக்குவோம், பார்ப்போம். வாங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்பெறுங்க. வணக்கங்க, என் பேர் மணிகண்டன். நான் வந்து எங்கள் வடபழனி பரஞ்சோதி பாபா கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாக வந்துட்டுருக்கேன். நான் வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வலிலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு.
நான் வந்து இப்போ வந்து எனக்கு உடம்பு வலிலாம் எதுவும் இல்லை. அங்கே வந்து என்னால் முடிஞ்சப்போ ஃப்ரீயாக இருக்கப்போ வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு போயிட்டுருக்கேன். நல்ல ஒரு மாற்றம் எனக்கு இருக்குது. இங்கே வர்றதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒரு நல்ல மாற்றம் ஒன்று இருக்குது. வணக்கம் ஐயா.